2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் தோனி 91 ரன்களை விளாசி ஆட்டநாயகன் விருதை தட்டிச் சென்றார். ஆனால் அந்த போட்டிக்கு முன்பு வரை ஒரு இன்னிங்ஸில் கூட தோனி சிறப்பாக விளையாடவில்லை. ஆனால் தேவையான நேரத்தில் ஃபார்முக்கு வந்து கேப்டன் இன்னிங்ஸை ஆடி இந்திய அணியை வெற்றி பெற வைத்தார். அப்படியான ஒரு இன்னிங்ஸை தான் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா சாம்பியன் டிராஃபியின் இறுதிப் போட்டியில் ஆடியிருக்கிறார். இரண்டாவது பந்திலேயே சிக்ஸர் அடித்து ரன் கணக்கை தொடங்கிய ரோஹித் சர்மா ஒரு ஓவரில் கூட கியரை குறைக்கவே இல்லை. இதனால் 41 பந்துகளில் அரை சதம் அடித்த ரோஹித் சர்மா இந்திய அணியின் ஸ்கோரை விரைவாக 100 ரன்களுக்கு மேல் கொண்டு சென்றார். 19 ஆண்டு கால ரோஹித் சர்மாவின் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக ஐசிசி தொடரின் இறுதிப் போட்டியில் அரை சதம் அடித்துள்ளார். அதிலும் விராட் கோலி, சுப்மன் கில் இருவரும் ரன்கள் சேர்க்க தவறிய போது ஒரு கேப்டனாக தனியாக போராடி அசைத்திருக்கிறார். அதிரடியாக ரன்களை குவித்த ரோஹித் சர்மா 83 பந்துகளில் 3 சிக்ஸர் 7 பவுண்டரி உட்பட 76 ரன்களை விளாசி ஆட்டமிழந்தார். ரோஹித் சர்மா போட்டுக் கொடுத்த பாதையில் எளிதாக ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் KL ராகுல் இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். இதனால் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவை ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர். இதன் மூலமாக தோனியைப் போலவே சரியான நேரத்திற்கு ஃபார்முக்கு வந்து ரோஹித் சர்மா இந்திய அணிக்கு சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வென்று கொடுத்துள்ளதாக அவர் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர்.